பீஸ் உட்கார்ந்திருக்குது. இது எப்படி எந்திரிக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயோ செல்ல மாதிரி அப்படியே கிடக்கும். என்னால முடியும். வாழ்க்கைனா பல கஷ்டம், அதை தாண்டலாம் வரும் குஷ்டம். தப்பு. வா நீ என்ன வருவ? வழக்கம் போல சும்மா நிப்ப, கிளம்புவா தானே? கிளம்பு போ. ஏண்டா அவர் சொல்றாரு நீ உள்ள கிளம்பி வர? வண்டு முருகன் ஆரம், கைப்புள்ள ஜென், திகில் பாண்டி ஜெயஹோப், சூனாபானா வே, அல்லாட்டார்முகம் ஜீமென், ஸ்னேக் பாபு சுகர், நேசமணி ஜாங்குக். டேய் பாத்ரா, இவன் சுத்துக்கு வேணா மயக்கம் போட்டு உள்ள போறான் பாருங்கடா இப்ப. ஓ பாத்து மேட்சை முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். டேபிள தொடச்சிடுறேன் நல்லா. இப்ப விளையாடுங்க. இப்ப அடுத்து யார் போறது? இந்த வாட்டி நானே போயிட்டு வரேன்பா. சொல்லுங்க. ஓகே ஸ்டார்ட். எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. அவன் பண்ண மாட்டாளா யூஸ்வலா? ஏன் நிக்கிற? போ. ஓகே ரெடியா? சொல்லுங்கடா. ஏன் மூடி எங்கன்னு பார்க்கவே இல்ல? ஓ என்னோட கம்மியா தான் நீ போட்டுருக்க. ஏய் என்ன ஆச்சரியமா இருக்கு. இவங்க இதை விட ஜெயிக்க விடுறது கம்மியா இருக்குடா. அதை விட இப்ப உனக்கு பட்டியா பாரு யார் வந்திருக்கானே. ஜிமின் வந்திருக்கான். ஜெயிச்சிட்டானா என்ன பண்ணுவ? இவெல்லாம் ஜெயிக்க மாட்டான்டா. ஜோப பாருங்க. ஓ மை காட். ஜிமின் பாட்டில் கேப்ப மட்டும் கீழே விழுவாம வச்சுட்டாலே சரி நீ ஜெயிச்சிருவடா. ஓகே போ தைரியமா விளையாடிட்டு வா. அண்ணா உனக்கு இருக்கேன். இது போதுடா எனக்கு. இவன் ஒரு வேளை ஒழுங்கா அடிச்சிருவானோ? ஜிமின் பொறுமைடா பொறுமை. ஜோப் தான் போ. அவ்வளவுதான் நீ. நான் அப்பவே சொன்னேன் பொறுமையா அடின்னு. ஏதோ பெரிய இவன் மாதிரி பண்ண. இப்போ என்னாச்சு? அவ்வளவுதான் ஊத்திக்கிச்சா? எனக்கு சொல்லிதான் இருக்கு. என்னை விட அதிகமா வெளியே தள்ளிட்டா முடிய. அவன் அந்த சுத்தத்துல வேஸ்ட் தான்டா. என்னடா அவன் சப்போர்ட்டிவா பேசினா இப்ப என்னாச்சு? அதுல சும்மா நடிப்பு தான்டா மாப்ள. எல்லாரும் எனக்கு துரோகம் பண்றானுங்க. இன்னைய கலாச்சாரம் வேணா கிளிக்கிறேன்னு பாப்போம். ஓ தள்ளாடுது. அந்த கேம் சமையாச்சுல. இப்போ ஒரு கேம் சொல்றேன் பாரு. 1 2 3 4 விளையாடலாமா? விளையாடணும். இப்படி 2 3 என்ன 4 ஃபுல்லா விளையாண்டு பாரு. 1 3 4. அவன் இப்ப 4 சொல்லிருக்க கூடாதுடா. அவன் கை தான தட்டி இருக்கணும். அவனுக்கு கேம் போட்டே பத்திக்காச்சு. 1 சொன்னா 2 கை தட்டணும். 3 சொல்லிட்டா 4 கை தட்டணும். இந்த மாதிரி மொக்க கேம்ல ஏன் விளையாடுறீங்க? என்னோட சின்ன வயசு கேம் சொன்னா சுகாக்கு புரியாது. ஆமா நானும் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாண்டு இருக்கேன். சுகாதான் ஒத்துக்க மாட்டான். 1 2 3 என்ன 4 பூரா விளையாண்டு பாரு. 1 19 20. அவுட் கை தான தட்டணும் நீ இப்ப. நான் எப்பவுமே சரியா விளையாடுறா. இன்னைக்கு தான் அப்படி. அப்பெல்லாம் எப்பவும் அவுட் ஆயிட்டு தான் இருப்பேன். உனக்கு விளையாடவே வரல. ஏதோ உங்க காலத்து கேம்னா என்னத்தான் பண்ணிவிட்டு நீ பெருசா ஒண்ணும் பண்ணலையே. இத்தனைக்கு நம்ம ஸ்லோவா விளையாண்டோம். இந்த கேம் ஃபாஸ்டா விளையாடணும். 1 2 3 4 அந்த மாதிரி விளையாடணும். 1 2 3 என்ன 4 ஃபுல்லா விளையாண்டு பாரு. உனக்குலாம் விளையாட வரதுனால நானே ஸ்லோவா சொன்னேன். இல்ல உனக்கே தெரியல அதான் ஸ்லோவா சொல்லிருக்கேன். இந்த கேம் எங்க காலத்துல வந்துச்சு. சாப்பிடுங்கப்பா. அப்பாடா வாய் ஓய மாட்டேங்குது. இல்ல நான் கேம்லாம் தப்பு விளையாடுறான். சொல்லணுமா இல்லையா? நீ சொல்லு. ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லு. எனக்கு மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நீ அமைதியா இருக்கான். நான் என்ன பண்ண? உன்னை எதுவுமே சொல்லல. இப்ப ஏன் சாக்காவற? அதானே தம்பிகளா சாப்பிட்டு அடுத்த வேலை இருக்குப்பா. அதான் நானும் சொல்றேன். சாப்பிட்டு அடுத்த விட்டு எந்திரிக்க மாட்டானுங்க உனக்கு. அதுக்கே எல்லாரும் என்ன பாக்குறீங்க? என்ன வச்சு உனக்கு? நாளைக்கு தான் அவன்கிட்ட கிளம்பி போயிட்டே இருக்கு. நம்ம என்ன சொல்றேன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் நல்லா ஆஸ்பத்திரியில போய் சரிங்க அப்பவே சொன்னேன். யார சொல்றானுங்க? உன்னேதான். இல்ல உன்னேதான். உன்னாட்டிக்கு தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். உன்னேதான் சொல்றாங்க. நான் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் எந்த தப்பும் பண்ணல. சரி விடுங்க. இப்ப எந்திரிச்சு ஒண்ணு பண்ணா பாத்தியா? அதுதான் அல்டிமேட் பத்தி மாதிரி இருக்கு. என்னடா வாய் மூணு அடிச்சு கிடிச்சு போட போறான். ஒரே அடி. நாளைக்கு உங்களோட மிஷன் நீங்க காலகட்டத்துல வாய்ப்பே இல்லை எனக்கு. ஏற்கனவே டயர்டா இருக்கு. நாளே எந்திரிக்க மாட்டேன்டா. வெளியூருக்குலாம் வந்துட்டோம். தூக்கத்துக்குனே இங்க ஒரு மெயின் பீஸ் உட்கார்ந்து இருக்குது. இது எப்படி எந்திரிக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயோ செல்ல மாதிரி அப்படியே கிடக்கும். என்னால முடியும். இது அவ்வளவு நடிப்புங்க. அண்ணன் ஏதோ சொல்றாரு. காலையில சீக்கிரம் வச்சு கார்டனுக்கு வந்துடணும். சில டாஸ்க் நீங்க முடிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு ஜேகே தான் சரி போயிட்டு வருவான். ஜேகேவை கூட்டு போய் விடுங்க. அது என்ன மாதிரி டாஸ்க்ன்றது இருக்குல்ல, அதை கூட செய்ய முடியாதனால அப்ப நீயே செஞ்சிரு. எனக்கு என்ன அவசியம்? என்ன சொல்லிட்டு எல்லாரும் வெட்டியா கை தட்டிட்டு பரவாயில்ல. எப்படி நான் காலையில சீக்கிரமா எந்திரிச்சிருவேன். இவன் எப்படி எந்திரிக்கிறான்னு பாப்போமா? நான் பெட்டு கட்டுற நீ ராத்திரி ஃபுல்லா போன் பாப்ப. காலையில எந்திரிக்க மாட்டேன்.
நாளை காலையில வந்திருக்கலாம் மூஞ்சில அடிச்ச மாதிரி கேளு. லேட்டா வந்துருச்சா நாளைக்கு உன சோஃபாலே படுக்க தூங்க வச்சிருங்க. கம்ஃபர்டபுளாவே இருக்காது. ஏன் பெரிய சோஃபா தானே நீ எந்திரிக்க மாட்டே. லேட்டா திரும்ப சொன்னால போட்டி போடு. சீக்கிரமா எந்திரிச்சு வேண்டி தான் படுத்து கிடப்ப. என்ன படுத்து கிடப்ப? என்ன என்ன நீ வேணா பாத்துக்கலாம் வா. சுகா எங்கடா? காலைல எந்திரிச்சிட்டானா? பகல்ல எந்திரிச்சு விடிய காலைல வெளியே போனான். நீ இனிமே சோஃபால தாண்டி. என்னடா சொல்ற? நான் தான் சீக்கிரம் நினச்சி கிச்சனுக்கு வந்தேன். எப்படி நீ பெட்டில் அவுட்டு சமைக்க வச்சு செய்ய எனக்கு ஹெல்ப் பண்ணு. இந்த பேன் கேக் நம்ம எப்படி செய்யறது? இந்த டப்பாக்கு பின்னாடியே போட்டிருக்குமே. அது இன்ஸ்ட்ரக்ஷன் சரியா இல்லை. ஆமாம் நெட்டில் பார்த்து தான் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு புரியாது. இது பால் தேனில் ஊற்றி கலக்கணும் போலடா இந்த மாவை ஃபஸ்ட்டு. அப்படியா பண்ணணும்? எனக்கு கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? அண்ணன் எதுக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாரு. இருடா இது எப்படி பண்றது? பழைய தோசை மாவு இருக்கு, ஊற்றி கொடுத்துடலாமா எல்லாருக்கும்? பேன் கேக்லாம் இருக்கு. அதுவும் சரிதான், அப்படி தோணுது. தோசை மாவு ஆனால் புளிச்சு போச்சு, இல்லாட்டினா கூட ஊற்றி கொடுத்துருக்கலாம். இதை மட்டும் செஞ்சு முடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சுரா. புளிச்ச மாவு கொடுத்தா என்ன இப்போ அவங்களுக்கு? சுமார் அதெல்லாம் அப்படி சாப்பிட்றது. அப்புறம் நீ எப்படி சாப்பிடுவ? நம்ம மட்டும் இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி சொல்லாதடா, பாவம் மொத்தம் சாப்பிடணும்ல. கலக்கிட்டு இருக்கேன்ல. அடுத்து என்ன பண்ணணும்? அதை பேனில் ஊற்றணும். இது டேஸ்ட்டு நல்லா இருக்கலையா சொல்லு. நல்லா இருக்கு. இந்த மாதிரி அழகான ஷேப்பில் ஊற்றுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதை பரட்டி பரப்ப இந்த ஷேப் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க கரண்டியே காணும், எப்படி பரட்டி போடுறது? இரு நான் பரட்டுறேன். இப்படி ஒன்று செஞ்சா 7 பேருக்கு அப்புறம் செஞ்சு பிடிக்கிறது. அதான் தெரியல. அவனுங்க வெளியே என்ன பண்ணிருக்கானுங்க? கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கானுங்க. இன்னுமா? ஆமா, நம்ம தான் சமைக்க வந்துட்டோம். சரி அடுத்து என்ன பண்ணணும்? அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு. எண்ணெய் ஊத்து. என்ன எண்ணெய் ஊத்தியாச்சா? சொன்னா செய்ய மாட்டேற. விடுவீங்க. இப்படி செஞ்சு நம்மளே சாப்பிட்டு இருக்கோமே, மற்றவங்களுக்கு அப்பதான் தருது. அவங்களுக்கு பத்தலன்னா அவங்க செஞ்சுப்பாங்க. தூர விட்டு என்ன இப்படி சொல்லிட்டா? நம்மடா எல்லா வேலையும் நம்ம இழுத்து போட்டு செய்ய முடியாது. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஓரளவு தான் முடியும். ஓகே இதை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து சிட்டு ஊத்து. ஓகே வந்து பாரு. 1 2 3 4 5 6 7 இருக்குடா. இது போதும் தானே 7? என்னடா 7 பேருக்கு ஒன்று சாப்பிடுவாங்களா? அது எப்படி பத்தும்? நேரம் ஆயிடுச்சு. இன்னும் யார் வெளியே வரல பாருங்க. எப்போதான் வருவாங்க? அட சுகா, இன்னொரு ஆச்சரியம். சொல்லுங்க. 2வது ஆரம்பிட்டான். நீ தானா? நீ அப்புறம் முதல்ல போன? எப்பறம் ஆச்சரியமா இருக்கு. பாட்டில் வர ஏதாச்சும் ஒரு எழுத்து நாங்கள் சொல்லுவோம். அது எந்த பாட்டில் வருது நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஹால என்ன பாட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியலையே. ஹரு 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 போடு. செம்மையா இருக்கு. இந்த சின்ன மண்டையை குழப்பறதுக்கு கூப்பிடுறாங்க பாரு. தள்ளு நான் முன்னாடி போறேன். நீங்க வந்துட்டீங்களாடா அதுக்குள்ள? ஆமா கரெக்டு. அப்பாடா போடு. நான் எஸ்கே போயிடுறேன் இங்கிருந்து. எனக்கு என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஈஸியாக கேளுங்க. பெஸ்ட் ஆஃப் மீ பாட்டா? இல்லை தப்பு. நீ அங்கே நின்றுட்டு இருக்க போல. எடிட்டில் மாற்றி ஒதுக்கிடுங்க. என்ன பாட்டு தெரில எனக்கு. திரும்ப ஐடியாவே இல்லை. நேரம் நிற்கிற தூக்கம் கலையட்டும். என்ன பாட்டு இது எனக்கு? ஹேகாவா? அவனுக்கு ஆன்சர் தெரில தான். எனக்கும் ஆன்சர் தெரியல. நான் வரேன். வந்து சும்மா சும்மா நின்றுட்டு போனா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியலையே. தெரிஞ்சா தானே சொல்றதுக்கு. வாழ்க்கைனா பல கஷ்டம், அதை தாண்டலாம் வரும் குஷ்டம். தப்பு. சுகா தப்பிச்சிட்டான் பாரு. இப்போ உனக்கான வார்த்தை கிகே. கிகே என்னது? எனக்கு தெரியலையே. வா நீ என்ன வருவ? வழக்கம் போல சும்மா நிப்ப. கிளம்புவா தானே? கிளம்பு போ. ஏண்டா அவர் சொல்றாரு நீ உண்மையில கிளம்பி வர? கிகேல என்ன பாட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆன்சர் சொல்ல போற மாதிரி சீன் போட்டு போனா இப்போ என்னாச்சு பாத்தீங்களா? உன்னோட வார்த்தை நோல என்ன பாட்டு இருக்குன்னு தெரியல. மேபி ஐடல் பாட்டா அது? நீங்க வேணா எனக்கு வேற வார்த்தை கேளுங்களேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ திரும்ப நான் போகணும். ஹிண்டெல்லாம் எதுவும் கொடுக்கறது இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இல்லையாண்டா. நம்ம வாழ்க்கை இங்கே எதா முடிய போது மச்சான். வீயும் கிளம்பி போயிட்டான். உன்னோட வார்த்தை நந்தோ. நந்தோ நந்தோ. ஓ இவ்வளவு தெரியல. எதுவுமே தெரியலடா எனக்கு. சீக்கிரம் போடா. இவ்வளோ லேட்டாக வரான். சிவா கூட போட்டிலாம் போட்டான். நீங்கள் சொல்லுங்க. நல்லா யோசிச்சு பாரு. பழைய பாட்டு தான் இது. கண்டுபிடிச்சிரு. நந்தோ நீ பேசோ விசாக ஜீவன் போல கரெக்ட். ஜின்னு நீ கரெக்ட். இப்போ நீ கிளம்பி போயிடலாம். நீ கிளம்பி போலாமாம்ல? போயிட்டு வா. போடா. வே வே எனக்கு தெரியும் ஆன்சரு.
எனக்கே டயர்டா இருக்கு. அந்த சார் என்ன ஐடியோ தப்பு அது இல்லையா? அவனை துரத்தி விட்டு எனக்கும் ஆன்சர் தெரியலதான். ஏ சகனம் புடிங்கடா, என்னடா இது? இங்க இருந்து க்ளூ காமிக்கிற அப்பயும் தெரியுதா பரவங்களுக்கு? ஒருவேளை அந்த பாட்டும் வேனே மாம ஹெந்து நெங்கொந்தே வேனே மாம ஹெந்து நெங்கொந்தே பை லவ். கரெக்ட். இதுதான் நான் நினைச்சேன், அதுக்குள்ள அவன் சொல்லிட்டு போயிட்டான். உனக்கு ஒரு நான் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன். ஈஸியான கொஸ்டினை கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு கிளம்பி ஓடி போயிடு. நானே ஓடி போறேன். நானே ஆன்சர் பண்ணிட்டேன் பாத்தியா? கண்ணெல்லாம் எனக்கு எரியுது, எனக்கு தூக்கமே பத்தல ஏற்கனவே. முடிச்சு அடிச்சு போடுங்க சார் அவனை. சும்மா வா, நம்ம தான் சாப்பாடு பரிமாறணும். தூங்க முடிஞ்சுங்களா? எந்திரிங்க. இவங்க எந்திரி, தூங்குனது போதும். வாங்க சாப்பிட போலாம் வாங்க. நம்ம செஞ்ச பேன்கேக் பெருசு பெருசாக தான் இருக்கு, எல்லாருக்கும் பத்தும், கவலையே பட வேண்டாம். கூப்பிட்டுட்டு யாரையும் இன்னும் வந்துருவாங்க. பேன்கேக் என்ன நீல பண்ணீங்களாடா? சூப்பராக செஞ்சது. நாங்கள் கஷ்டப்பட்டு சமைச்சோம். சாப்பாடு அட்லீஸ்ட் நீங்கள் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கோங்க. சரி சரி, அந்த வழியும் ஃபுல்லாக பார்க்க மாட்டேன், சும்மா இரு. இந்த எபிசோட்ல ஓவரால் பெனால்டி கிடைக்க வேண்டியது ஒரு 2 பேருக்கு தான். ஆமா, அது யாராருன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல நான் வந்துருவேன், சந்தேகமே கிடையாது. உனக்கே நம்பிக்கை வந்துருச்சா? ஆமா, எல்லாத்துலயும் வரணும் என்ன தான் போடுவாங்க. ஐஸ் மாதிரி இருக்க தண்ணியில இறங்கணும், அதுதான் பெனால்டி. இறங்குறீங்களா? சரி. ஓ, எப்படி இருக்கு? சூடா தானே இருக்கு. சூரிய வெளிச்சம் அடிக்குதுல, அதனால தண்ணி சூடா தான் இருக்கு. அப்படியா? ஆமா, நான் கூட என்னடா தண்ணி சிலுப்பு தண்ணி சொன்னாங்களே பயந்துகிட்டே இறங்கினேன். கடைசியில் பார்த்தா சூடா இருக்கே. ஓஹோ அப்படியா? ஆமா, தண்ணி எதமா தான் இருக்காம்ல, அப்ப எப்படி பெனால்டி நல்லா இருக்கா? ஏமாத்துக்காரனே, தண்ணி குளு குளுன்னு இருக்கு. உன் காலெல்லாம் நடக்குது, என்னாச்சு? இவன் ஏமாத்திட்டான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஜில்லுன்னு இருக்கு, சுடுதுன்னு போய் சொல்லிட்டான். அப்ப அம்புட்டு நடிப்பு தானா? இப்ப அப்படியே தெல்லற பண்ண சொல்லுங்களா, ஓகேவா? தெல்லற பங்கான். எனக்கு மட்டும் இன்னொரு பெனால்ட்டி எக்ஸ்ட்ரா. ஜின்னுக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுக்கணுமா? சரி வாங்க, எடுத்து கொடுப்போம். நான் அவனுக்கு எப்போ பார்த்தாலும் எடுத்து கொடுத்துருக்கேன், இது ஒன்றும் புதுசு இல்லை. அவன் யூஸ்வலாக இந்த மாதிரி டெனிம் ஜாக்கெட்ஸ் எல்லாம் விரும்ப மாட்டான், சாஃப்டாக தான் ஆசைப்படுவான். அவனுக்கு ஸ்வெட்டர் மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இந்த ஹூடி நல்லா இருக்கு, ஆனால் இந்த மாதிரி ஏற்கனவே வந்துட்டு ஒரு செட் இருக்கு போல. இது அவன் சைஸுக்கு முதல்ல 10 மணி தெரியலையே. இருங்க வரேன், வேற சைடு பார்ப்போம். ஆள் தான் பார்க்க வாட்டா சட்டமாக இருப்பான், ஆனால் போகிற சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்கும். இந்த எல்லோ கலர் நல்லா இருக்குல்ல, ஆனால் சட்டைக்கு கை இல்லை, கண்டிப்பாக அவன் போட மாட்டான். கருப்பு கலரை யூஸ்வலாக அவன் அதிகமாக வச்சுருப்பான். டிஃப்ரெண்ட்டான கலரை எடுத்து கொடுக்கணும். அவன்கிட்ட இல்லாத கலரை கொடுத்தாலும் அவன் போட்டுப்பான். இந்த எல்லோ எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இந்த மாதிரி மாடல் போட அவன் போட மாட்டான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கை இல்லை. என்ன அது, இது அப்படியே ஒன்றும் இல்லை இந்த கடையில். ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் ஹூடியோட டிசைன் நல்லாவே இல்லை, அதனால் காசை கரியாக்க எனக்கு விருப்பமும் இல்லை. இது என்ன பண்ணுறது, அவன் போடுவானா? அவனுக்கு நிட்டட் ஷர்ட் தான் பிடிக்கும், இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு வேறு ஷோல்டர் பெருசு, அவன் போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி க்யூட் ட்ரெஸ்ஸஸ் தான் அவன் போடுவான். இந்த டிஷர்ட் வந்து சாஃப்டாக இருக்குல்ல, அதாவது நூலில் தைச்ச மாதிரி இருக்குல்ல, அதனால் அவனுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஜலமுள்ளன்னு தான் அவன் போட்டு சுற்றுவான். இதே எனக்கு வாங்கி கொடுத்துடலாம். ஓகே, ஜின்னுக்கான பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. இந்த சட்டையை பேக் பண்ணிடலாமா? பெனால்ட்டியாக பண்ணாமல் என்னோட பாசக்கார அண்ணனுக்காக நான் அந்த சட்டையை வாங்கிட்டு போகிறேன் அவனுக்கு. பை பாய்.